இன்றைக்கு வைகோ அவர் வளர்ந்து மாபெரும் சக்தியாக இருக்கிறார் என்ற நிலையில் அவருக்காக நான் பேச வரவில்லை. அவர் தளர்ந்து போன சூழலில் அவரை வளர்த்தெடுப்பது தமிழ் சமுதாயத்தின் தளர்ச்சியை நீக்குவதற்கான வழி என்கிற காரணத்திற்காக உங்களிடம் நான் என் 40 ஆண்டு காலமாக நான் சேர்த்து வைத்திருக்கிற அரசியலில் பார்த்து பார்த்து கருமியின் கவனத்தோடு நான் சேமித்து வைத்திருக்கிற என்னுடைய நம்பகத்தன்மையை மூலதனமாக வைத்து உங்களிடம் மண்டியிட்டு மன்றாடி வேண்டுகிறேன். ஒரு நல்ல தலைவனுக்கு பின்னாலே வந்து சேருங்கள். வைகோ என்கிற மனிதன் பம்பரத்தை காட்டி இருக்கிறார். அந்த பம்பரம் எப்படி சுழலுகிறதோ, எவ்வளவு வேகமாக நீங்கள் சுற்றினால்தான் பம்பரம் சுழலும். பம்பரம் இருக்கிறது. பம்பரத்தை சுழல வைப்பதற்கான சூத்திரமாக இருக்கிற கயிறும் இருக்கிறது. ஆனால் கயிற்றை பம்பரத்திலே இணைத்து சுற்ற வேண்டிய கை உங்களிடம் இருக்கிறது. எனவே தகுதி மிக்க தலைவன் இருக்கிறான். போர்க்குணம் மிக்க தொண்டர் படை இருக்கிறது. நல்ல மனிதர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். அவர்களை நீங்கள் தேர்ந்தெடுப்பதன் மூலமாகத்தான் ஒரு புதிய அரசியல் மாற்றத்தை உருவாக்க முடியும். எனவே காந்திய மக்கள் இயக்கத்தின் சார்பாக காந்தியை நெஞ்சிலே நிறுத்தியபடி தனி வாழ்வும் பொது வாழ்வும் தூய்மை துலங்க இருப்பதுதான் ஒரு தலைமைக்கு உரிய பண்பு என்கிற அடிப்படையில் வைகோவின் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் எங்கெல்லாம் நிற்கிறதோ அங்கெல்லாம் பம்பரம் சின்னத்திற்கு வாக்களியுங்கள் என்று கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.